ஜெர்மனியில் வசிக்கும் சுமார் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் ஒரு பெரிய சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை பெற உள்ளனர். 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பின்படி இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்துள்ளது. குறித்த தீர்ப்பில் அடிப்படை சமூக நலன்களை பெறுபவர்களை விட அரசு ஊழியர்கள் குறைந்தது 15% அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. எனவே ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் ஒரு புதிய சம்பள திருத்த சட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டார். இந்த திட்டம் அரசாங்கத்திற்கு 1.2 பில்லியன் செலவை ஏற்படுத்தும். இந்த புதிய திட்டத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும். இந்த ஊதிய உயர்வு மாநிலங்கள் அல்லது உள்ளூர் அரசாங்கங்களில் பணிபுரிபவர்களுக்கு அல்ல என தெரிவிக்கப்படுகிறது. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும். சம்பள வேறுபாடுகளை நியாயமாக வைத்திருக்க உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளும் சம்பள அதிகரிப்புகளை பெறுவார்கள். அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே இந்த சீர்திருத்தம் பல ஆண்டுகளாக தாமதமாகி வந்தமை குறிப்பிடத்தக்கது.